ஆனந்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நிச்சயமா மகேஷ் காப்பாத்துவாரு அல்லது அன்பே காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்றவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஆனந்தி இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க. யார் ஆனந்தியை காப்பாற்ற போறாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல. பார்க்கலாம் யார் காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு சம்பளத்துல பிரச்சனை வந்திருக்குது அப்படின்ற விஷயம் மகேஷ்க்கு தெரிய வருது. மகேஷ் என்ன செய்யறாரு அப்படின்னா உடனே ஆனந்தியை போய் பார்த்து ஆனந்திக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ஆனந்தியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா ஆனந்தி வீட்டுல இல்ல. சோ நம்ம துளசியோட அப்பாவும் சேர்ந்து ஆனந்தியை கடத்தி வச்சிருக்காங்க. சோ இந்த விஷயம் வந்து லலிதாவுக்கு தெரியல. லலிதா வந்து ஆனந்தி ஏதோ கடைக்கு போனேன்னு சொன்னா, பட் இன்னும் வரல, அப்படியே போயிட்டாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆனந்தியை சேஃபான ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த கடத்தினவன் துளசியோட அப்பாவுக்கு போன் பண்றான். போன் பண்ணி அவளை வந்து நாங்க சேஃபான இடத்துல வச்சிட்டோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க இதுக்கப்புறம் தப்பிச்சு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இவங்களோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, அவகிட்ட எந்த பேச்சு வச்சுக்காத, அவ முடிஞ்சா வாயை கட்டி போட்டுரு. ஏன் அப்படின்னா அவ வாய் வந்து வால் மாதிரி ஒன்னே ஏமாத்தி டக்குன்னு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பா. சோ அதனால அவ என்ன சொன்னாலும் நீ வந்து என்ன பண்ணிராத, அவளை அவுத்து விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாம கூட இன்னொரு பையனை நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அப்ப அவர் கேட்கிறாரு இன்னொரு பையன் யாரா அப்படின்னு சொல்லி கேட்க, யாரெல்லாம் தெரியாது, நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஏன்டா இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சொன்ன வேலையை தவிர மித்த எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டிட்டு, அந்த பையன் யார் எவரோ அதெல்லாம் தெரியாது, அவனை சேர்த்தே பாத்துக்கோ, நான் எப்ப சொல்றேனோ அப்ப 2 பேர்த்தையும் நாடு கடத்திரு, அதாவது எங்க போய் விட்டுறோனே உங்களுக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யார் நம்ம ஆனந்தியை காப்பாத்துவா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்க, இப்ப ஆனந்தியை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம அன்பு மட்டும்தான் இருக்காரு. இப்போ அன்பும் வர முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கார் அப்படின்றதுனால அடுத்த இடத்துல யார் இருக்காருன்னா நம்ம மகேஷ் தான். சோ மகேஷ் நினைச்சா மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம ஆனந்தியை காப்பாற்ற முடியும். ஏன்னா மகேஷ்க்கு வந்து தெரியும் ஆனந்தி இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க, வீட்டை விட்டு போக மாட்டாங்க அப்படின்றது மகேஷ்க்கு வந்து நல்லாவே தெரியும். அப்போ மகேஷ் வந்து நேர வீட்டுல போய் பாப்பாரு, ஆனந்தி இல்ல, அவ எங்க போனே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்க லலிதா சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் துளசியும், அவ எங்க போறா எங்க வர்றான்னு எங்களுக்கு தெரியாது, எங்க கிட்ட என்ன சொல்லிட்டா போறா சொல்லிட்டா வர்றா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இங்க தான் நம்ம மகேஷ்க்கு பெரிய டவுட் வரும், ஆனந்தி எங்க போனா, ஆனந்தி இப்படி போற பிள்ளை கிடையாது, அப்ப எங்கேயோ போயிருக்கானா, எங்க போயிருக்கா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம மகேஷ் வந்து இன்னும் தீவிரமா ஆனந்தி தேட ஆரம்பிப்பாரு. ஆனந்தி போற இடம் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்ப்பாரு, ஆனந்தி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. சோ ஆனந்தி எங்க போனாங்க அப்படிங்கும்போது அந்த மெடிக்கலுக்கு போவாங்க. சோ மெடிக்கல்ல போகும்போது தான் தெரிய வரும் ஆனந்தி யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. கடைசியா ஆனந்த் போனது அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, சோ அந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல ஒரு மெடிக்கல் இருக்கு, அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு, அவங்க ஆரம்பத்திலே காமிச்சிருந்தாங்க. சோ அந்த சூப்பர் மார்க்கெட் அல்லது அந்த மெடிக்கல் ஏதோ ஒரு சிசிடிவி கேமரால ஆனந்தியை கிட்னாப் பண்ண விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் களத்துல இறங்கினார்னாலே போதும், என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனந்தியை எந்த பிரச்சனை இல்லாம பக்காவா காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு, அதான் நடக்க போகுது. சோ எபிசோட் இதுக்கப்புறம் இப்படி தாங்க போகுது. சீக்கிரமே நம்ம ஆனந்தி விடுதலை ஆகணும். அது மட்டும் இல்ல, நம்ம அன்பும் விடுதலை ஆகணும். ஆனந்தி இப்ப ஜெயில இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. சோ அன்பும் விடுதலை ஆகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. கூடிய சீக்கிரமே அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட போய் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.